Good morning, students. Today we are going to see Unit 3 Prose Forgetting. Forgetting is written by Robert Lind. So, first we'll see the author introduction. ஆத்தர் இன்ட்ரொடக்ஷனில் ராபர்ட் லிண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட ஃபுல் நேம் ராபர்ட் வில்சன் லிண்ட். ஹி வாஸ் அன் ஐரிஷ் ரைட்டர். ஐரிஷ் அப்படின்றது அயர்லாண்டை குறிக்கும். ஸ்காட்டிஷ் ஸ்காட்லாண்ட், அதே மாதிரி ஐரிஷ் அயர்லாண்ட். ஸோ அயர்லாண்ட் நாட்டை சேர்ந்த ஒரு கிரேட்டஸ்ட் ரைட்டர் தான் ராபர்ட் வில்சன் லிண்ட். இவரை தான் ராபர்ட் லிண்டுன்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எஸ்ஏயிஸ்ட் ஆஃப் 20th century. 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிறந்த எழுத்தாளர்களில் இவரும் ஒருத்தர். அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். He began his career as a journalist. ஸோ இவர் வந்து பத்திரிகையாளராக தான் தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணார். He penned numerous articles for the leading newspapers and magazines like Daily News, The New Statesman and Nation. ஸோ penned அப்படின்னா ரோட்னு அர்த்தம். அவர் எழுத ஆரம்பிக்கும் போது, அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் மேகசின்ஸுக்கும் ஆர்டிகல்ஸ் எழுதி கொடுத்துட்டு இருந்தார். டெய்லி நியூஸ், த நேஷன், இது எல்லாமே நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸோட டைட்டில் நேம். அண்டர் த சியூடோனிம் YY. சியூடோனிம் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ பென் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழில் வந்து பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சம்மதம், இந்த நாவல்கள்லாம் கல்கி, அவரை நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கல்கி அப்படின்ற ரைட்டோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமசுவாமி கிருஷ்ணமூர்த்தி. அந்த ராமசுவாமி கிருஷ்ணமூர்த்தின்ற பெயரை யூஸ் பண்ணாமல் தன்னோட கதைகளுக்கு, தான் எழுதுகிற படைப்புகளுக்கு கல்கி அப்படின்ற பெயரை அவர் யூஸ் பண்ணார். அதுக்கு பேர் தான் புனைப்பெயர். தமிழில், இங்கிலீஷில் அதை பென் நேம் சியூடோனிம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ராபர்ட் லிண்ட் அப்படின்றவர் YY அப்படின்றத தன்னோட நேமாக யூஸ் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இட் இஸ் அ நேம் தட் சம்மன் யூசஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹர் ரியல் நேம், எஸ்பெஷலி ஆன் அ ரிட்டன் ஒர்க். தன்னோட படைப்புகளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேரை புனைப்பெயர் ஆர் பென் நேம்னு சொல்லுவோம். And next one, his essays cover a wide range of simple and interesting topics. They are humorous, delightful, ironical and satirical. இவரோட ஒர்க்ஸ், இவரோட எஸ்ஸேஸ் எல்லாமே பார்த்தோன்னா சொல்ல வர விஷயத்த ரொம்ப சுருக்கமாகவும் அண்ட் எஸ்பெஷலி இன்ட்ரெஸ்டிங்காக, ஹியூமரஸாக கொண்டு போவார். நான் எந்த ஒரு இடத்துலையுமே மொனாட்டனஸாக, போரிங்காக ஃபீல் பண்ணாத அளவு அவர் சொல்ல வர விஷயத்த கன்வே பண்ணுவார். அதில் சில இடங்களில் ஐரானிக்கல் அண்ட் சாட்டைரிக்கலாக இருக்கும். அதாவது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை கேலி பண்ணுற மாதிரி ஹியூமரஸ் வேல கொண்டு வந்து சொல்லியிருப்பார், டைரெக்டாக சொல்லாமல். தென் இவர் எழுதின ஒர்க்ஸில் முக்கியமானது சில: த ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னரன்ஸ், த ஆர்ட் ஆஃப் லெட்டர்ஸ், த புக் ஆஃப் திஸ் அண்ட் தட், ஓல்ட் அண்ட் நியூ மாஸ்டர்ஸ். இது எல்லாமே இவர் எழுதின ஒர்க்ஸில் ரொம்ப முக்கியமாக, ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. ராபர்ட் லிண்ட் வாஸ் அவார்டட் வித் அன் ஆனரரி லிட்டரரி டாக்டரேட் பை குயின்ஸ் யூனிவர்சிட்டி, பெல்ஃபாஸ்ட் இன் 1947. இவர் எழுதின ஒர்க்ஸை இவரை வந்து கௌரவப்படுத்துகிற விதமாக குயின்ஸ் யூனிவர்சிட்டி இவருக்கு 1947 டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. He was also honored by the Royal Society of Literature with the Silver Medal and by the Sunday Times with the Gold Medal for Bell Letter. அது பெல்லஸ் லெட்டர்ஸ்னு படிக்கக்கூடாது, பெல் லெட்டர்னு தான் படிக்கணும். ராயல் சொசைட்டி ஆஃப் லிட்ரேச்சர் இவர் ஹானர் பண்ணுற விதமாக சில்வர் மெடலும், அண்ட் த நியூஸ் பேப்பர் த சண்டே டைம்ஸ் இவருக்கு கோல்டு மெடலும் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு? ஃபார் பெல் லெட்டர். பெல் லெட்டர்னால் என்ன? அதாவது இங்கிலீஷில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது. அதாவது ஃபிக்ஷன், அதே மாதிரி ஷார்ட் ஸ்டோரி, நாவல், இந்த மாதிரி ட்ராமா, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் சில ஒர்க்ஸ் மட்டும் பார்த்தோன்னா ஒரு ரொம்ப சீரியஸ் நோட்டில் போகாமல் சொல்ல வர விஷயத்த ஹியூமரஸ் வேல, ரொம்ப சீரியஸ் நோட்டோடு இல்லாமல் ஒரு காமிக்கலாக தான் சொல்ல வர விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸை தான் நம்ம பெல்லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் வில் நாட் பி இன் அ சீரியஸ் நோட், அதுதான் பெல்லெட்டர்னு சொல்லுவோம். ஸோ இவர் எழுதின ஒர்க்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இவரோட ஒர்க்ஸுக்கு கோல்டு மெடல் அண்ட் சில்வர் மெடல் கொடுத்துருக்காங்க. Now, in this essay Forgetting, Robert Lind takes a humorous look at the nature and effects of forgetfulness. மறதி அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்குமே காமனான ஒரு விஷயம். அதை பற்றி மறதி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எந்தளவு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது, மறதின்றது எந்தளவு முக்கியமான ஒரு விஷயம், அதை அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்றத ஹியூமரஸ் வேல இந்த எஸ்ஸேயில் நம்ம கொடுத்துருப்பாரு. இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ஒன். லெட் us see. Look at the title, Forgetting. Forgetting அப்படின்றது என்ன? இட்ஸ் அபவுட் அ காமன் மேன்ஸ் பர்சனா அண்ட் இட்ஸ் அ காமன் ஃபினாமினன். எல்லார்கிட்டேயுமே
பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஞாபக மறதி. ஸோ பிகாஸ் வி ஆர் அ பேக் ஆஃப் எஃபிஷியன்சிஸ் அண்ட் எரர்ஸ். எல்லாத்துக்கிட்டையுமே நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்கும். ஸோ நம்மளோட குறைகளை, நம்மளோட கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை நம்ம லைஃப்பை விட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஞாபக மறதி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ப்ரோஸில் இவர் ஃபர்கெட்டிங், ஞாபக மறதியை பற்றி தான் பேச போகிறாரு அப்படின்றது நமக்கு டைட்டில்லேருந்தே தெரியுது. பட் இந்த ப்ரோஸ் நமக்கு ஸ்டோரி ஃபார்மேட். பிகாஸ் இது எப்படி இருக்கும்னா, அவரோட லைஃப்பில் ஞாபக மறதி, அதாவது ஃபர்கெட்டிங்க்கு ரெலவெண்ட்டாக என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடந்ததோ, ப்ளஸ் அவரோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்களை பார்த்தாரோ, என்னென்ன விஷயங்களை அனாலிசிஸ் பண்ணாரோ, அதை தான் நமக்கு இந்த ப்ரோஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட் us start the prose. Now, read the humorous essay Forgetting by Robert Lynn and his analysis of the fundamental reasons for forgetfulness in humans. So, humans கிட்ட இருக்கக்கூடிய ஞாபக மறதி அப்படின்றதுக்கான fundamental reasons பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். First of all, a list of articles lost by railway travelers and now on sale at a great London station has been published, and many people who read it have been astonished at the absent-mindedness of their ஃபெல்லோஸ். ப்ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது லண்டன் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அ லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் லாஸ்ட் பை ரயில்வே ட்ராவலர்ஸ். ரயில்வேயில் ட்ராவல் பண்ண ஆர்டிகல்கள், ஸோ அவங்க மறந்து விட்டுட்டு போன பொருள்களை எல்லாத்தையுமே சேலுக்கு வச்சுருக்காங்க லண்டன் ரயில்வே ஸ்டேஷனில். அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய மற்ற பீப்புள் நினைக்கிறாங்க, ஹூ ரெட் இட், அதை படிக்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, தே ஹாவ் பீன் ஆஸ்டோனிஷ்ட். ஆஸ்டோனிஷ்ட் அப்படின்னா சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கூட தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க, நம்ம எதையுமே மறக்கல, ஆனால் நம்மளோட ஃபெல்லோஸ், அதாவது ஃபெல்லோ பேசஞ்சர்ஸ், ஃபெல்லோ ட்ராவலர்ஸ் எதனால் இவ்வளோ ஞாபக மறதியோடு இருக்காங்க பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை நினச்சி சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுறாங்க. If statistical records were available on the subject, however, I doubt whether it would be found that absent-mindedness is common. ஸோ அங்கே statistical records கொடுத்தாங்கன்னா, அதாவது இவ்வளோ பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணாங்க, அதில் இவ்வளோ பொருட்கள் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட்ஸ் நமக்கு கிடச்சிதுன்னா, ஃப்ரம் தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆப்சென்ட் மைண்டட்னஸ் இஸ் காமன். ஏன்னா 100 பீப்புள் இப்போ ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அதில் 3/4 பீப்புள், அதாவது முக்கால்வாசி மக்கள் எதையா ஒரு பொருளை தன்னை அறியாமலே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஆப்சென்ட் மைண்டட்னஸ், அதாவது ஃபர்கெட்ஃபுல்னஸ், மறதின்றது நிறைய பேத்துக்கிட்ட காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம். It is the efficiency rather than the inefficiency of human memory that compels my wonder. இந்த இடத்துல ஆத்தர் ராபர்ட் லிண்ட் என்ன சொல்ல வராருன்னா, the efficiency rather than the inefficiency, அதாவது பீப்புளில் முக்கால்வாசி பேர் ஞாபக மறதியோடு இருக்காங்க, ஓகே. பட் வாட் அபவுட் தி ரிமைனிங் ஒன்? எடுத்த பொருளை எடுத்த இடத்துல திரும்ப பத்திரமா வைக்கிறதும், கொண்டு போகிற பொருளை சேஃபாக திரும்ப கொண்டு வைக்கிறதும், ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் செய்யக்கூடிய பீப்புளும் நம்ம கூட தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களால மட்டும் எப்படி முடியுது? மறதின்றது எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் சில பீப்புள் அதை பர்ஃபெக்டாக செய்கிறாங்களே, எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு ஆத்தர் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் இப்போ நம்ம கொடுக்குறாரு. Modern man remembers even telephone numbers. He remembers the addresses of his friends. He remembers the dates of good vintages. Modern man is none other than இப்போ இருக்கக்கூடிய பீப்புளை தான் சொல்கிறாங்க. ஸோ at present டைமில் பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டெலிஃபோன் நம்பர்ஸ், நம்ம வீட்டோட டெலிஃபோன் நம்பர்ஸ் நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஞாபகம் வச்சுட்ருக்கோம். கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சாலுமே, மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டாலுமே நிறைய பேரோட முக்கியமானவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு டக்குன்னு ஞாபகத்தில் இருக்கும், நம்ம மெமரியில் வச்சுருப்போம். உடனே நம்ம டயல் பண்ணி, நம்மளே செல்ஃபாக டயல் பண்ணி நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோம். ஸோ இது எப்படி முடியுது? ஹீ ரிமெம்பர்ஸ் த அட்ரஸஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நம்ம விசிட் பண்ணிட்டோன்னா எத்தனை வருஷம் கழித்து போனாலும் இந்த ஸ்ட்ரீட், இந்த டேர்ன், இந்த கட்டில் தான் அவங்க வீடு இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லுவோம். ஸோ இது எப்படி முடியுது? ஹீ ரிமெம்பர்ஸ் த டேட்ஸ் ஆஃப் குட் விண்டேஜஸ். விண்டேஜஸ் இஸ் நத்திங் பட் வைன் ஆஃப் ஹை குவாலிட்டி ப்ரொடியூஸ். இந்த இடத்துல ட்ரிங்கை பற்றி கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஒரு ஃப்ரூட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபுட் ஐட்டமாக இருக்கட்டும், இந்த சீசனுக்கு இதுதான் ஃபேமஸ்ஸு. இந்த இப்போ சம்மர் சீசனாக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ ஃபேமஸாக இருக்கும், நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளோட மைண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்குது அப்படின்றாரு. ஹி ரிமெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் லன்ச் அண்ட் டின்னர். ஹிஸ் மெமரி இஸ் க்ரௌடட் வித் த நேம் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் அண்ட் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்பாலர்ஸ் அண்ட் மர்டரர்ஸ். நம்ம மைண்டு பார்த்தோன்னா
plenty ஆஃப் திங்ஸ் அதுக்குள்ளே அப்படியே புதஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒருத்தங்களை மீட் பண்ணாலும் அதே மாதிரி ஒரு பாட்டு ஒரு 3 செகண்டுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டிருப்போம். உடனே அதை நம்ம மைண்ட் வந்து திருப்பி அந்த லிரிக் வந்து ஆக்ட்ரஸஸ், கிரிக்கெட்டர்ஸ், ஃபுட்பாலர்ஸ் நிறைய பேர்த்தோட நம்ம கேள்விப்படுற பேரெல்லாம் எப்படி நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுது? ஒன்று. அடுத்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம ஒருத்தங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதே மாதிரி ஒரு கல்யாணம் ஆகட்டும், எந்த ஒரு வீட்டு விசேஷமாக இருந்தாலும் அடுத்த மாதம் இவங்க வீட்டில் விசேஷம் இருக்குது அப்படின்னு எல்லாமே நம்ம மைண்டு ஞாபகம் வச்சுருக்கு. ஸோ ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்றார். ஹீ கேன் டெல் யூ what the weather was like in a long past August and the name of the provincial hotel and which he had a wild meal during the summer. இது மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் சுனாமி வந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமே நம்ம நினைவு வச்சிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ போன வருஷம் நாங்கள் இந்த மாதிரி ட்ராவல் போனோம், திருப்பதி போனோம், அங்கே வெதர் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு லாங் பாஸ்டில் நடந்த அந்த வெதர் கண்டிஷன்ஸை கூட நம்ம மைண்டு ஞாபகம் வச்சுக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ப்ரொவின்ஷியல் ஹோட்டல், ப்ரொவின்ஷியல் இஸ் நத்திங் பட் an ஏரியா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்க ஹோட்டலுக்கு நம்ம விசிட் பண்ணியிருப்போம். ஒன்றும் இல்லை, சாப்பிடும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஹோட்டல் போயிருந்தோம், அங்கே சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப மோசம் அப்படின்னு இன்டலெக்சுவல், நம்மளோட இன்டலெக்சுவல் ஏதாவது ஒரு தேவைப்படுற இடத்துல டக்குன்னு நமக்கு அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொடுக்குது இல்லையா? அதுதான் ஹவு இஸ் இட் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் இங்கே வருது. In his ordinary life, again he remembers almost everything that he is expected to remember. Most of men, எல்லாருமே இருக்கக்கூடிய பீப்புளில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அவங்க லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு தேவையோ, தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் அவங்க ஞாபகத்தில் வச்சுருக்காங்க. மறக்கிறது அப்படின்றது ரொம்ப ரேர் தான். ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயங்களுமே நம்மளோட மைண்டில் டேட்டாவாக ஸ்டோர் ஆகிடுது. How many men in all London forget a single item of their clothing when dressing in the morning? Not 1 in 100, perhaps not 1 in 10,000. அதாவது நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது, அதாவது இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங்கிறது அவுட்டிங், எங்கேயாவது நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே கிளம்புறோம். லண்டனில் இருக்கக்கூடிய எத்தனை பீப்புள் ட்ரெஸ் பண்ணும்போது நிறைய விஷயத்த மறந்துட்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிளாஸஸை மறந்துடுவோம், இல்லை வாட்சை மறந்துட்டு போகிறாங்க. நோ, நாட் 1 in 100, 100ல் ஒருத்தர் கிடையாது. பர்ஹாப்ஸ் 10,000ல் ஒருத்தங்களாக இருக்கலாம். அதுக்கு என்ன மீனிங்? ரொம்ப ரேர்னு அர்த்தம். ஹவு மெனி ஆஃப் தெம் forget to shut the front door when leaving house? எத்தனை பேர் வந்து வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும்போது கதவை பூட்டிட்டு வரத்துக்கு மறப்பாங்க? சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிமைண்ட் பண்ணுறோமோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்ட் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வெளியே கிளம்பும்போது எடுத்து வைக்கிறதும், வெளியே கிளம்பி போகும்போது டோரை லாக் பண்ணிட்டு வர்றது, இது எல்லாமே ரொட்டீனாக நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் ஞாபகம் மறதி அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றாரு. ஸ்கார்ஸ்லி மோர். And so it goes on through the day, almost everybody remembering to do the right things at the right moment till it is time to go to bed. And then the ordinary man seldom forgets to turn off the lights before going upstairs. சின்ன சின்ன விஷயங்கள் இந்த இடத்துல ஆத்தர் சொல்கிறார். என்னென்னா, இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம செஞ்சிட்ருக்க ரெகுலராக எந்திரிச்ச உடனே வந்து நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணுறது, இல்லை பகலில் லைட்ஸ் ஆஃப் பண்ணுறது, 6 o'clock மேலே லைட் போட்டு வைக்கிறது, திரும்ப நைட்டு நம்ம தூங்க போகும்போது திரும்ப அந்த லைட்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு போய் தூங்குறது, நைட்டு படுக்கும்போது எல்லாம் கிச்சனில் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போய் படுக்கிறது, இது எல்லாமே ரொட்டீனாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இதில் வந்து மறதி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. தட் இஸ் வெரி செல்டம்ன்றது ரேர், அது ரொம்ப ரேரான ஒரு விஷயங்கிறாரு. There are, it must be admitted, some matters in regard to which the memory works with less than its usual perfection. It is only a very methodical man, I imagine, who can always remember to take the medicine his doctor has prescribed for him. ஸோ இப்போ என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்னா, எந்தெந்த விஷயத்தில் பீப்புள் வந்து மறதியாக இருப்பாங்க, காமன் பீப்புள் எந்தெந்த விஷயங்களை மறதியாக இருப்பாங்க, அது இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. ஸோ ஃபஸ்ட் இவர் எடுத்துக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னென்னா, டேக்கிங் மெடிசன்ஸ். நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம், வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே ஒவ்வொரு ப்ராப்ளம்காக மெடிசன் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி மெடிசன் நம்ம எடுக்கும்போது, இட்ஸ் ஒன்லி அ வெரி மெத்தாடிக்கல் மேன், ஐ இமேஜின், ஹூ கேன் ஆல்வேஸ் ரிமெம்பர் டு டேக் தி மெடிசன். மெத்தாடிக்கல் மேன்னா பர்ஃபெக்ட்,
ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கவங்க மட்டும்தான் 6 o'clock டேப்லெட் போடணுமா கரெக்டாக 5:55க்கு அவங்களுக்கு ரிமைண்ட் வந்துடும், ஐயோ 6 மணி மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. திஸ் இஸ் மோர் சர்ப்ரைசிங் பிகாஸ் மெடிசன் ஷுட் பி ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் திங்ஸ் டு ரிமெம்பர். ஆனால் அந்த மெடிசனையே மறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. 6 மணிக்கு நம்ம டேப்லெட் போடணுன்னா கரெக்டாக 7 மணி 7:30க்கு தான் ஞாபகம் வரும், அச்சுச்சோ 6 மணி மாத்திரை போடலையே அப்படின்னு. ஆஸ் அ ரூல் இட் இஸ் சப்போஸ் டு பி டேக்கன் பிஃபோர், டியூரிங் ஆர் ஆஃப்டர் மீல்ஸ் அண்ட் த மீல் itself should be a ரிமைண்டர் ஆஃப் இட். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மெடிசன்ஸ் எடுத்துப்போம். ஸோ அந்த மீலே வந்து ஒரு ரிமைண்டர் கொடுக்கறது அந்த மீல் இருக்குது. The fact remains, however, that few but the moral giants remember to take their medicines regularly, only without a few. ரொம்ப few ஆஃப் பீப்புள் தான் வந்து இதை வந்து மறப்பாங்க. மற்றபடி ஜெயன்ஸ்னு கொடுக்கறது இந்த இடத்துல பர்ஃபெக்ட் பீப்புள். ஸோ பர்ஃபெக்டாக மெத்தாடிக்கல் பீப்புளாக இருக்கவங்க எல்லாமே ரெகுலராக எடுத்துப்பாங்க. Certain psychologists tell us that we forget things because we wish to forget them. ஸோ இது ஒரு கொஷினாக வரும், why do people forget things அப்படின்னு கேட்பாங்க. because people wish to forget them. நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள், நம்ம இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுற சில இடங்கள், இது எல்லாமே நம்மளோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்டிங் கொண்டு வராது. பிகாஸ் நமக்கு அதில் ஒரு ஈடுபாடு இல்லை. and it may be that it is because of their antipathy to pills. antipathy அப்படின்னா hatred, வெறுக்கிறது, strong dislike. ஸோ இப்போ எனக்கெல்லாம் வந்து மாத்திரை போடுறது சுத்தமாக பிடிக்காது, சிரப் குடிக்கிறது பிடிக்காது. அப்படி இருக்கும்போது என்னால் ரெகுலராக அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்றார் ஆத்தர். தட் மெனி பீப்புள் ஃபெயில் டு ரிமெம்பர் தெம் அட் தி அப்பாயிண்டட் hours. ஸோ அவங்க மாத்திரையும் மருந்தையும் வெறுக்கிறது ரீசனாக இருக்கலாம், அவங்க மறக்கிறதுக்கான ரீசனாக இருக்கலாம் அப்படின்றார். This does not explain, however, how it is that a lifelong devotee of medicines like myself is as forgetful of them as those who take them most unwillingly. The very prospect of a new and widely advertised cure all delights me. ஸோ இவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னா, தன்னையே எக்ஸாம்பிள் உதாரணமாக காட்டுறார். இப்போ எனக்கு வந்து மாத்திரை எடுக்கிறதுல அவ்வளோ வந்து கஷ்டம் கிடையாது, பட் சம்டைம்ஸ் நானே அந்த விஷயத்தை மறந்துடுறேன். ஸோ இட் இஸ் காமன் ஃபார் ஆல். இந்த மாத்திரையை பற்றி வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே பார்க்குறதுக்கு டிலைட்ஃபுல்லாக இருக்குது, பட் அந்த மறதி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்கிட்டேயுமே காமனாக இருக்குது அப்படின்றாரு. Yet, even if I have the stuff in my pockets, I forget about it as soon as the hour approaches at which I ought to swallow it. ஸோ ஒரு பேக்கெட்லேயே, ஒரு பேக்கில் பேக்கெட்லேயே வச்சுருப்பார் ஞாபகமாக, நிறைய ஸ்நாக்ஸ் அமாங் வித் இந்த டேப்லெட்ஸ் இருக்கும். பட் அந்த டைம் வந்த உடனே அது வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்போம். 7 மணிக்கு டேப்லெட் போகணுன்னா அந்த 6:45 வரைக்கும் நினச்சிட்ருப்போம். பட் அந்த ஒரு 15 மினிட்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்கேஜ் ஆயிடுவோம், கரெக்டாக 7 o'clock மறந்துடுவோம். Chemists make their fortunes out of the medicines people forget to take. ஸோ இது ஒரு கொஷின், how do chemists make fortune? ஸோ கெமிஸ்ட் அப்படின்றது யாரும் இல்லை, ட்ரக்கிஸ்ட். பீப்புள் who are creating our people, அந்த ட்ரக் தயாரிக்கக்கூடிய பீப்புள், அந்த கம்பெனிஸ், அவங்கள தான் வந்து கெமிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிஸ்ட் மேக் தேர் ஃபார்ச்சூன்ஸ். ஃபார்ச்சூன்ஸ் வந்து இந்த இடத்துல ஏர்ன் பண்ணுறது, அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது. எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்க மறக்கிற பீப்புள்னால தான் கெமிஸ்ட் அதிகமாக கொடுக்க தேவையில்லை. ஸோ இஷ்யூஸ் இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக மெடிசன்ஸோட எடுத்துக்கக்கூடிய அளவு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபர்கெட்ஃபுல்னஸ்னால தான் கெமிஸ்ட் வந்து நிறைய ஃபார்ச்சூன் சம்பாதிச்சிட்ருக்காங்க. நம்ம பீப்புள்கிட்ட இருக்க ஞாபக மறதி தான் அவங்கள மேலும் மேலும் சம்பாதிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ராபர்ட் லிண்ட். The commonest form of forgetfulness, I suppose, occurs in the matter of posting letters. அடுத்தது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது டேக்கிங் மெடிசன்ஸ், ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் அவர் சொல்கிறது என்னென்னா போஸ்டிங் லெட்டர் போஸ்ட் பண்ணுறது. இவர் இருந்த பீரியடில் லெட்டர்ஸ் தான். ஸோ லெட்டர் போஸ்ட் பண்ணுறது ஒரு இன்னொரு காமனான ஃபர்கெட்ஃபுல்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மேட்டர். ஸோ காமன் இஸ் தட் I am always to try to post an important letter. எப்பயுமே வந்து ஆத்தர் வந்து யாரையும் நம்பி கொடுக்க மாட்டார். வெளியே கிளம்புறாங்க அப்படின்னா அவங்கள நம்பி கொடுக்க மாட்டார். ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பார். So little do I rely on his memory that I put him on his oath before handing the letter to him. ஸோ அவனை நம்பி சத்தியமாக நீ லெட்டர் போஸ்ட் பண்ணிடுவியா அப்படின்லாம் கேட்டு கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அவன் மேலே இருக்க டவுட்டில் ஆத்தர் லெட்டர் வந்து கொடுக்க மாட்டார், நம்மளே போஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைப்பார்.
As for myself, ஆனால் அவருக்கு என்னென்னா anyone who asks me to post a letter is a poor judge of character. ஆனால் என்கிட்ட யாராவது லெட்டரை கொடுத்து போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்கள விட ஒரு முட்டாள் வேறு யாருமே இருக்க முடியாது. Even if I carry the letter in my hand, I am always past the first pillar box before I remember that I ought to have to posted it. அந்த போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் தாண்டி போயிடுவார். அவருக்கு ஞாபகமே வராது நம்மக்கிட்ட ஒரு லெட்டர் இருக்குது, அதை நம்ம போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. Weary of holding it in my hand, I then put it for safety into one of my packets and forget all about it. போனதுக்கப்புறம் மறந்துடுவாரா, சரி திரும்ப போகும்போது நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கையில் இருக்க லெட்டரை எதில் வச்சுருவார், பேக்கெட்டில் வச்சுருவார். பேக்கெட்டில் வச்சது தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் மறந்தே போயிடுவார். அந்த ஒரு டாப்பிக்கே அவருக்கு ஞாபகம் வர்றதே இல்லை. இது வந்து ராபர்ட் லிண்டோட யூஷுவல். After that, it has an unadventurous life till a long chain of circumstances lead to a number of embarrassing questions. Embarrassing அப்படின்னா uncomfortable question being asked, and I am compelled to produce the evidence of my guilt from my pocket. ஸோ யாராவது உங்ககிட்ட லெட்டர் கொடுத்து போட சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கே ஏதாவது ஒரு லெட்டர் போடணும், அவங்க கேட்பாங்க லெட்டர் போட்டியா, போயிடுச்சா, இவ்வளோ நாள் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு ரொம்ப நாள் கழித்து அதை கேட்கும்போது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கான எவிடன்ஸாக அவர் பேக்கெட்லேருந்து அந்த லெட்டர் வெளியே வரும். இதுதான் எம்பாரசிங் கொஷின்ஸ். அது வந்து நமக்கு ஒருத்தவங்க கிட்ட அதை செய்யலை மறந்துட்டேன்னு சொல்கிறது ரொம்ப நமக்கு சங்கடமாக இருக்கும்ல சூழ்நிலை தான் எம்பாரசிங். மைட் பி தாட் must be due to a lack of interest in other people's letters, but that cannot be the explanation, for I forgot to post some even of the few letters that I myself remember to write. ஸோ அடுத்தவங்களோட லெட்டர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கூட பொறுப்பில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஈவன் இவரோட பர்பஸ்க்கு எழுதின முக்கியமான லெட்டர்ஸையே நிறைய நாள் என்ன பண்ணியிருக்காரு, போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டார். ஸோ இது ஃபர்கெட்ஃபுல்னஸ், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்னுடைய தரப்பிலிருந்து, அதாவது ஆத்தரோட தரப்பிலிருந்து எந்த ஒரு சமாதானமும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் ஃபார் லீவிங் ஆர்டிகல்ஸ் இன் ட்ரெயின்ஸ் அண்ட் இன் டாக்ஸிஸ், ஐ எம் நோ கிரேட் டெலிங்க்வென்ட் இன் சச் மேட்டர்ஸ். இது வந்து தேர்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன போய் டேக்கிங் மெடிசன்ஸ் பார்த்தோம். செகண்ட் ஒன் போஸ்டிங் லெட்டர்ஸ். இப்போ தேர்ட் ஒன், இது என்ன, ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு பொருள் விட்டுட்டு வர்றது. கிரேட் டெலிங்க்வென்ட் அப்படின்னா யங் பர்சன், அடிக்கடி வந்து ஏதாவது மறந்து போய் விட்டுட்டு வர யங் பர்சனை டெலிங்க்வென்ட்னு கொடுத்துருக்காங்க இங்கே. I can remember almost anything except books and walking sticks, and I can often remember even books. Walking sticks I find it quite impossible to keep. இல்லை என்ன சொல்கிறாருன்னா, அடிக்கடி இவர் மிஸ் பண்ணக்கூடிய பொருட்களாக புக்ஸையும் வாக்கிங் ஸ்டிக்ஸையும் சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி புக்ஸ் கூட இவர் எடுத்துகிட்டு வந்துடுவார், ஏன்னா படிச்சுட்ருப்பார், ஸோ எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆனால் வாக்கிங் ஸ்டிக்ஸ் மட்டும் இவர் ஞாபகமாக எடுத்துகிட்டு போய் திரும்ப எடுத்துகிட்டு வந்ததாக சரித்திரமே கிடையாது அப்படின்றார். I have an old-fashioned taste for them and I buy them frequently, but no sooner do I pay a visit to a friend's house or go a journey in a train than another stick is on its way to the world of the last. Old-fashioned walking sticks தான் வாங்குவாராம். அது வந்து அவருடைய அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். பட் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போதும் பழைய ஸ்டிக்கை மறந்துடுவார், புது ஸ்டிக் அதனுடைய வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன, ஒரு நியூ ஸ்டிக் வாங்கிட்டு தான் வருவாராம், ஏன்னா மறந்துடுவார். ஒவ்வொரு தடவையும் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை மறந்து வச்சுருவேன்றாரு. ஐ டேர் நாட் கேரி அன் அம்ப்ரெல்லா ஃபார் ஃபியர் ஆஃப் லாஸிங் இட். வாக்கிங் ஸ்டிக்ஸு, புக்ஸு அண்ட் அம்ப்ரெல்லா, அந்த லிஸ்ட்டில் இப்போ அம்ப்ரெல்லாவும் வந்துருச்சு. டு கோ த்ரூ லைஃப் வித்தவுட் எவர் ஹேவிங் லாஸ்ட் அன் அம்ப்ரெல்லா ஹேஸ் ஈவன் த கிரிமஸ்ட் ஜார்ட் அம்ப்ரெல்லா கேரியர் எவர் அச்சீவ்டு திஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவர் பிரயாணத்தின் போது, அதாவது பயணம் எங்கேயாவது ட்ராவல் போகும்போது அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டே போக மாட்டார். ஏன்னா இந்த வாக்கிங் ஸ்டிக் மிஸ் ஆகிற லிஸ்ட்டில் அம்ப்ரெல்லாவும் வந்துடக்கூடாது, பிகாஸ் அதையும் தொலைச்சிடுவோம் அப்படின்னு இவர் ரொம்ப பயப்படுறாரு. அதனால் அம்ப்ரெல்லா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் வந்து யூஸ் பண்ண மாட்டார். Few of us, however, have lost much property on our travels through forgetfulness. The ordinary man arrives at his destination with all bags and trunk safe. மேக்ஸிமம் நம்ம ஏதாவது ஒன்று மறந்துட்டு வந்துடுறோம். பட் ஆர்டினரி மேன், நம்மள மாதிரியே சாதாரணமான மனுஷங்களே, அவங்க எடுத்துகிட்டு போகிற பேக்கையும் அவங்க எடுத்துகிட்டு போகிற திங்ஸையும் ரொம்ப சேஃபாக அவங்க டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஹவு இஸ் இட் பாசிபிள் ஃபார் தெம், ஒய் நாட், என்னால் ஏன் முடியல, அவங்களால முடியுது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. The list of articles lost in trains during the year suggests that it is the young rather than
the adult who forget things, and that sportsmen have worse memories than the ordinary serious minded fellows. இங்கே வந்து கம்பேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரெயின்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஆர்டிகல்ஸ், அதாவது திங்ஸை விட்டுட்டு போகிறவங்கள யார் அதிகமாக அப்படின்னு பார்த்தோன்னா அடல்ட் பீப்புளை விட யங் பீப்புள் தான் நிறைய விஷயத்த மறந்துட்டு போகிறாங்களாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, இந்த விளையாட்டு வீரர்கள், அவங்க தான் மேக்ஸிமம் வந்து பீப்புள் எல்லாமே வந்து காமனாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் மறந்துடுவாங்கன்றாரு. A considerable number of footballs and cricket bats for instance were forgotten. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா ட்ரெயினில் நிறைய ஃபுட்பால்ஸ், கிரிக்கெட் பேட்ஸ்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதை வச்சு சொல்கிறாங்க. This is easy to understand for boys returning from the games have their imagination still filled with the vision of playing field and their heads are among the stars or their hearts in their boots as they recall their exploits or their errors. Exploits அப்படின்னா என்னென்னா அவங்களோட ஹீரோயிக் ஆக்ட்ஸ், அதாவது அவங்க விளையாண்ட அந்த விஷயத்த, நம்ம இன்றைக்கி கேமில் இந்த மாதிரி விளாண்டோம், நம்ம இன்னும் பெட்டராக விளாண்டுருக்கலாமோ அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. சிலர் நம்ம தோத்துட்டோம், எதனால் தோத்தோன்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு வராங்க. சிலர் பயங்கரமாக நம்ம விளாண்டோம், நம்ம தான் வந்து மேன் ஆஃப் த மேட்சாக வந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஒரு நினைவுகளோடையே வருவாங்க. ஸோ அவங்களோட திங்ஸ்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. they are abstracted from the world outside them. abstracted அப்படின்னா லேக்கிங் கான்சன்ட்ரேஷன், அதாவது வெளி உலக தொடர்பே இல்லாமல் அவங்க இமேஜினரி வேர்ல்டுலேயே, அவங்க மைண்ட்லேயே கனவு கண்டுகிட்டே வருவாங்க. மெமரிஸ் ப்ரிவென்ட் them from remembering to do such small prosaic things. prosaic அப்படின்னா டல். அதை அவங்கள பொறுத்தவரை வெளி உலகத்தில் என்ன நடக்குது, தன்னை சுற்றி என்ன நடக்குது, ஸ்டேஷன் வந்துருச்சா இல்லையா, இறங்கணுமா இறங்கலையா, எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு இமேஜினரி வேர்ல்டில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கி என்ன நடந்தது, மார்னிங்லேருந்து இன்றைக்கி என்ன நடந்துன்றதை யோசிச்சுட்டே வருவாங்க. அப்படி யோசிச்சுட்டு வர்றதுனால தான் டு டேக் த பால் அட் த பேட் வித் தெம் when they leave the train. ஸோ இப்படி யோசிச்சுட்டு வர்றதுனால தான் அவங்க பாலையோ இல்லை பேட்டையோ மிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம 4th ஒன் பார்க்க போகிறோம். For the rest of the day, they are citizens of dreamland. ஸோ citizens of dreamland நீங்கள் சொல்லியிருக்கிறது யாருன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புளை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மேபி இது இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தேர்ட் ஒன், இது வரைக்கும் நம்ம 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம யூஸ்வலாக வந்து மிஸ் பண்ணிட்டு வரக்கூடிய திங்ஸ், டேக்கிங் மெடிசன்ஸ். அண்ட் செகண்ட் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் நம்ம இருக்கக்கூடிய ட்ராவல் பண்ணும்போது மிஸ் பண்ணக்கூடியது. அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது மெடிசன் எடுத்தது ட்ராவல் பண்ணும்போது மிஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி டெலிங்க்வென்ட் பர்சன், யூத் பீப்புள் மிஸ் பண்ண இதுட்டும். இப்போ நம்ம 4th ஒன்னாக பார்க்க போகிறது எதுனா ஆஃப் ஆங்லர்ஸ். ஆங்லர்ஸ் அப்படின்னா யாருன்னா ஃபிஷர்மென், அதாவது ப்ளஷருக்காக, டைம் பாஸ்க்காக ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடியவங்க, அவங்கள தான் ஆங்லர்ஸ்னு சொல்கிறோம். அவங்க ஆங்லர்ஸ் மீன் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த மீன் பிடிக்கக்கூடிய தூண்டில் அங்கேயே வச்சுட்டு வந்துடுவாங்களாம். ஆங்லர்ஸ் ஆர் ஜென்ரலி செட், ஐ do not know with what justification, to be the most imaginative of men and the man who is inventing magnificent lies on the journey home after a day's fishing is bound to be a little absent-minded in his behavior. ஸோ இந்த விஷயத்தில் ஆத்தர் வந்து அவரால் ஒத்துக்கவே முடியல. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்கெல்லாம் வந்து ட்ரீம்லேண்டில் இருந்தாங்க, ஃபுல்லி என்கேஜாக இருந்தாங்க, அதனால் விட்டுட்டு வந்தாங்க, ஓகே. பட் ஒரு ஃபிஷர்மென் ஃபிஷ்ஷிங்காக போகக்கூடிய எப்படி தூண்டில் விட்டுட்டு வருவான்? ஸோ எப்படி இது வந்து நம்பவே முடியல. அவனோட ஆப்சன்ட் மைண்டட் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. The fishing rod of reality is forgotten by him as he daydreams over the fears of the fishing rod of utopia. Utopiana என்னன்னா அது ஒரு imaginary city, இமேஜினரி லேண்டு. அப்போ எதனால் அவன் மறந்துட்டு வரான்னா அவன் கவனம் ஃபிஷ்ஷிங்கில் இல்லை. அவன் சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுறேன் பேர் வழின்னு டே ட்ரீம் அடிச்சிட்ருக்கான், பகல் கனவு காண்டுட்ருக்கான். ஹிஸ் லாஸ் ஆஃப் மெமரி இஸ் ரியலி அ ட்ரிபியூட் டு த இன்டென்சிட்டி ஆஃப் ஹிஸ் என்ஜாய்மெண்ட் இன் திங்கிங் அபவுட் ஹிஸ் டே ஸ்போர்ட். ஸோ பகலில் என்ன நடந்தது, அடுத்து முன்னாடி நாள் இல்லை அவனோட பாஸ்ட்டை பற்றி நினச்சிக்கிட்டு. ஹி மே ஃபர்கெட் ஹிஸ் ஃபிஷ்ஷிங் ராட் ஆஸ் த poet may forget to post a letter because his mind is filled with matter more glorious. ஸோ எப்படி வந்து poet வந்து லெட்டரை போஸ்ட் பண்ணுறதுக்கு மறந்துடுறாரோ அந்த மாதிரி வந்து தூண்டில் எடுக்க மறந்துடுறான். ஏன்னா இவனோட மைண்ட் வந்து ப்ரீ ஆக்குபைடாக இருக்குது, ஃபுல் ஆஃப் திங்கிங், ப்ரீ ஆக்குபைடாக இருக்குது, அதனால தான் மறந்துடுறான்னு சொல்கிறாங்க. Absent-mindedness of this kind seems to me all but a virtue. Virtue அப்படின்னா என்ன, a good thing, good behavior, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வரம்னு சொல்லலாம். எதை வரம்னு சொல்கிறாருன்னா ஞாபகம் மறதியை. இப்போ
poet ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னா, ஆப்சென்ட் மைண்டட் ஃபர்கெட்னஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு சொல்கிறார். ஃபர்கெட்டிங், ஞாபக மறதியை. த ஆப்சென்ட் மைண்டட் மேன் இஸ் ஆஃபன் அ மேன் ஹூ இஸ் மேக்கிங் த பெஸ்ட் ஆஃப் லைஃப் அண்ட் தேர்ஃபோர் லைஃப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்த விஷயங்களை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்குமா. ஸோ நமக்கு பிடிக்காத, நமக்கு அன்பிளசண்ட்டான விஷயங்களை, மீடியாக்கர் அப்படின்னா ஆர்டினரி, ஸோ ஆர்டினரியாக நமக்கு அன்பிளசண்ட்டாக நமக்கு பிடிக்காத விஷயங்கள், நமக்கு கசப்பான விஷயங்கள் நடந்ததெல்லாம் வந்து மறந்துடும், அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. ஸோ தட்ஸ் வை நமக்கு சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வர்றதில்லைங்கிறாரு. ஹூ வுட் ஹேவ் ட்ரஸ்டட் சாக்ரட்டிஸ் ஆர் கால்ரிட்ஜ் டு போஸ்ட் அ லெட்டர். சாக்ரட்டிஸ் அண்ட் கால்ரிட்ஜ் இவங்க எல்லாமே கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் இன் இங்கிலீஷில் லிட்ரேச்சர். ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம லெட்டர் போஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியுமா அவங்கள? நோ, பிகாஸ் அவங்க ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த மாதிரி மீடியாக்கர் ஆர்டினரி திங்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி தே ஹேட் சோல்ஸ் அபவுட் சச் திங்ஸ். The question whether the possession of a good memory is altogether desirable has often been discussed. And men with குறையோடு இருக்கிறது, fallible memories, have sometimes tried to make out a case for their superiority. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஞாபகம் மறதி வச்சு ஒரு மனுஷனை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஞாபக மறதி இருக்குன்றதுக்காக அவங்கள முட்டாள்னு சொல்ல முடியாது. ஏன்னா மறதி இருந்தாலுமே நிறைய பீப்புள் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. A man, they say, who is a perfect remembering machine is seldom a man of the first intelligence, and they quote various cases of children or men who had marvelous memories and who had no intellect to speak of. அதாவது நிறைய ஞாபக சக்தி உள்ளவங்க சில விஷயங்களை துரிதமாக செய்ய மாட்டாங்க, ஈவன் அவங்களுக்கு பேச்சு சாதுரியம் கூட இருக்காது. ஆனால் ஞாபக மறதியாக இருக்கக்கூடிய பீப்புள் நிறைய விஷயங்களில் சாதிப்பாங்க, ஈவன் இன்டலெக்சுவலாக பேசுவாங்க. ஸோ ஒரு ஃபர்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பீப்புளை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு author. I imagine, however, that on the whole, the great writers and the great composers of music have been men with exceptional powers of memory. இதில் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்னென்னா, ரைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ரைட்டர்ஸும் பொயட்ஸும் மியூசிஷியன்ஸுக்கும் நிறைய மெமரி பவர் இருக்குமா. அப்படி இருந்தால் தான் அவங்களால அந்த ஃபீல்டுலேயே இருக்க முடியும். The poets I have known have had better memories than the stock brokers I have known. ஸ்டாக் புரோக்கர்ஸ்னால் என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணி அதன்படி வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறவங்க தான் ஸ்டாக் புரோக்கர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து புள்ளி விவரங்கள், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பட் அவங்கள விட போயட்ஸ், கவிதை எழுதுறவங்களுக்கு தான் மெமரி பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஸ் ரைட்டர், அதாவது ஆத்தர் சொல்கிறாரு. மெமரி இண்டீட் இஸ் ஹாஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தேர் ஆர்ட். ஆர்ட் அப்படின்றது இந்த இடத்துல ஒர்க், ப்ரொஃபஷன். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ப்ரொஃபஷனுக்கும் நம்ம மெமரிக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஒரு இன்டர்ரிலேஷன், ஒரு இன்டர்லிங்கிங். மெமரிஸ் ரொம்ப ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பீப்புளை தான் ஸ்டேட்ஸ்மென்னு சொல்லுவோம். ஸ்டேட்ஸ்மெனுக்கு ரொம்ப பேட் மெமரி இருக்குது அப்படின்றார். அதாவது அவங்களுக்கு ஞாபக சக்தின்றது ரொம்ப கம்மியாக இருக்குன்றார். ஏன்னா let two statesmen attempt to recall the same event. What happened? For example, at some cabinet meeting, and each of them will tell you that the other story is so inaccurate that either he has a memory like a sieve or he is an audacious purveyor of the truth. இப்போ நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சுப்போம், அதாவது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இந்த மாதிரி 2 கட்சிகளை வச்சுட்டு அவங்க பண்ண நல்லதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், இவங்க பண்ண நல்லதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டோம்னா அவங்களுக்கு 2 பேருமே பண்ண நல்லதை விட அவங்க பண்ண கெட்ட விஷயங்கள் தான் நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்த விஷயம் என்னென்னா, இவனோட மைனஸ் என்ன, நம்ம இவனோட மைனஸை வச்சு எப்படி நம்ம அவனை தோக்கடிக்கலாம் அப்படின்றது தான். அப்போ அவங்க எந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்களால ரீகால் பண்ண முடியும். ஸோ நம்ம நல்ல விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம மைண்ட் அதை வந்து ரிமைண்ட் பண்ணி கொடுக்கும். நமக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தோம்னா அதை நம்ம ரிமைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கோ அதன்படி தான் இருக்கும். ஸோ ஈவன் ஸ்டேட்ஸ்மென்னால் கூட ஒரு குட் மெமரி பவரோடு இருக்க முடியாது. அவங்களால நல்ல சீவ் அப்படின்னா ஸ்ட்ரெயின், அதாவது ஃபில்டர் பண்ணி சொல்கிறது. அதாவது உள்ள விஷயங்களை வந்து நடந்த விஷயங்களில் எல்லாத்தையுமே சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு எதில் கீ பாயிண்ட் கிடைக்குதோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் அடாஷியஸ் அப்படின்னா ரொம்ப போல்டாக சொல்கிறது. பர்வேட்டர் மீன்ஸ் ஒரு மாரல் கேரக்டர் இல்லாமல், அதாவது ஒரு நல்ல செயல், ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் இருக்கவங்க, அவங்கள தான் பர்வேட்டர்னு சொல்லுவோம்.
The frequency with which the facts in the autobiographies and speeches of statesmen are challenged, even சுயசரிதை எழுதுகிறாங்கல்ல அதில் கூட 10% அவங்க லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஞாபகம் இருந்த விஷயத்த மட்டும்தான் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபியில் சொல்லியிருப்பாங்க. Suggests that the world has not yet begun to produce idle statesmen, men who like great poets have the genius of memory and an இன்டலெக்ட் கம்பைன். ஸோ பொயட்டு இந்த மாதிரி ரைட்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் தான் ரொம்ப ஜீனியஸ் மெமரி இருக்கும். ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கு கூட மெமரி பவர் அப்படின்றது கம்மி தான் அப்படின்றாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறார் நமக்கு. At the same time, ordinarily good memory is so common that we regard a man who does not possess it as eccentric. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஞாபக மறதி இருக்குது. அதே மாதிரி என்னுடைய சிப்ளிங் இல்லை எங்கள் வீட்டிலே இன்னொருத்தங்களுக்கு ரொம்ப ஞாபக மறதியே அதாவது ரொம்ப ஞாபக சக்தி அதிகம். அவங்க எந்த பொருளை எங்கே வச்சாலும் கரெக்டாக ஞாபகம் இருக்குன்றதுனால அவங்கள ஒரு பெரிய கிரேட் காடாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. ஒரு பெரிய ஒரு விஷயமாக அந்த ஞாபக சக்தியை நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சாக அவங்கள கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஞாபக மறதி இருந்தாலும் ரொம்ப அதிகமான மெமரி பவர் இருந்தாலும் எல்லாருமே வந்து காமன் மேன் தான். எல்லாரையுமே நம்ம காமனாக தான் ட்ரீட் பண்ணுவோம். ஞாபக மறதி இருக்கிறதுனால ஒருத்தங்களை நம்ம வந்து டீக்ரேட் பண்ணக்கூடாது, பண்ணுறது இல்லை அப்படின்றாங்க. ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் அ ஃபாதர் ஹூ ஹேவிங் ஆஃபர்ட் டு டேக் த பேபி அவுட் இன் அ perambulator was tempted by the sunny morning to pass on his journey and slip into a public house for a glass of beer. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரிக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு. என்னென்னா ப்ரோஸ் முடிய போகுது. ஸோ லிசன் டு இட். ஸோ ஒரு ஃபாதர் அவங்களோட குழந்தைய பெராம்புலேட்டரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பெராம்புலேட்டர் அப்படின்னா குழந்தைய உட்கார வச்சு தள்ளிட்டு போகக்கூடிய வண்டி, பிக்சரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த வண்டியில் குழந்தைய உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறாரு, அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறாரு குழந்தைய. அண்ட் போகும்போது ரொம்ப சன்னி மார்னிங் அப்படின்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ அந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் கிளாஸ் ஆஃப் பியர் குடிக்கலான்னு நினைக்கிறாரு. ஸோ ஒரு பப்புக்குள்ளே போகிறாரு, ஒரு பியர் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரிங்கிங் ஹவுஸ்க்குள்ளே ஒரு போகிறாரு. உடனே இந்த பக்கம் லீவிங் த perambulator outside he disappeared through the door of the saloon bar. Saloon bar is nothing but அந்த பப் ஹவுஸை தான் சலூன் பார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோட பெராம்புலேட்டர் அந்த வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு வெளியவே அந்த பெராம்புலேட்டரே குழந்தையும் விட்டுட்டு அவர் உள்ளே போயிட்டார். A little later, his wife had to do some shopping, which took her past the public house. கொஞ்ச நேரம் கழித்து அவங்களோட ஒய்ஃப் வந்து அந்த வழியாக ஷாப்பிங் போகும்போது அந்த வழியாக வராங்க. வரும்போது where to her horror, she discovered her sleeping baby. ஸோ பார்க்கும்போது இங்கே ஏதோ ப்ராம் மாதிரி நிற்கிதே, நம்ம குழந்த மாதிரி இருக்கேன்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் அது அவங்களோட குழந்தை தான். பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. குழந்தையோட வண்டி இருக்குது, குழந்தை இருக்குது, ஆனால் அவங்க அப்பாவை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இன்டிக்னன்ட் அட் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் பிஹேவியர் ஷி டிசைடட் டு டீச் ஹிம் அ லெசன். இன்டிக்னன்ட் அப்படின்னா ரொம்ப கடுங்கோவத்தில் இருக்கிறது, அதுதான் இன்டிக்னன்ட். அவரோட அந்த கேர்லெஸ்னஸை பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, she wheeled away the perambulator, picturing to herself his terror when he would come out and find the baby gone. என்ன பண்ணுறாங்க, அந்த பெராம்புலேட்டரோட குழந்தைய எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன மனசுலன்னா, வெளியே வந்து பார்க்கட்டும், குழந்தை இல்லைன்னு தவிக்கட்டும், தப்பு பண்ணாரில் அனுபவிக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு கொண்டு வந்துடுறாரு. She arrived home anticipating with angry relish the white face and quivering lips that would soon appear with the news that the baby had been stolen. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்ன அவங்களுக்கு கோவத்தில் வந்து முகமெல்லாம் செவந்து போயிடுது, வெளிரி போயிடுது. அண்ட் குவேரிங் லிப்ஸ், குவேரிங்னா ட்ரெம்பிளிங். ஸோ என்ன நினைக்கிறான்னா, ஹஸ்பண்ட் வந்து குழந்தைய அங்கே சொல்ல வெக்ஸேஷன்னா இரிட்டேட். அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, however when just before lunch her husband came in smiling cheerfully and asking, well my dear, what's for lunch today? அவர் ரொம்ப சியர்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வராரு ஹஸ்பண்ட். வந்த உடனே கேட்குறாரு, இன்றைக்கி என்ன லஞ்ச் டியர் அப்படின்னு கேட்குறாரு. இதில் என்ன, குழந்தைய எடுத்துகிட்டு போனதும் அந்த ஆள் மறந்துட்டார். அதே மாதிரி குழந்தை காணாமல் போச்சு, நம்ம குழந்தைய தூக்கிட்டு வந்த கொண்டு வந்த குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையே கம்ப்ளீட்டாக மறந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக சில் அவுட்டாக வந்து இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சிரிச்சிட்டு கேட்டுட்ருக்காரு. ஹேவிங் forgotten all about the baby and the fact that he had taken it out with him. ஸோ இதில் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் அவ்வளோ ஞாபக மறதியோடு வந்து இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற பூசெல்லாம் நம்மளுக்கே தெரியும், நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. Now we come to the conclusion of this prose.
How many men below the rank of a philosopher would be capable of such absent-minded as this? ஸோ நிறைய philosophers இருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி absent-mindedness-ஓட யாராவது இருப்பாங்களா? Most of us, I fear, are born with prosaically efficient memories. ஸோ நம்மள நிறைய பேத்துக்கு இதே மாதிரியே bad memories இருக்குது. If it were not so, the institution of the family could not survive in any great modern city. ஆத்தர் வந்து ப்ரோஸை முடிக்கிறார், என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, இந்த ஞாபக மறதி அப்படின்ற இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளோட சிட்டியில் இருக்கக்கூடிய நிறைய ஃபேமிலின்ற இன்ஸ்டியூஷன் ரன் ஆகவே ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞாபக மறதின்றது ஒவ்வொரு ஃபேமிலிலையும் தேவை. அப்போ தான் நேற்று அடிச்சுக்கிட்டோம்னா அதை மறந்துட்டு இன்றைக்கி நம்ம ஒத்துமையாக இருப்போம். இல்லை அப்படின்னா அதையே நினச்சிட்டு அதே ஒரு வெக்ஸேஷன் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் நெசசரி டு சர்வைவ் அப்படின்னு சொல்லி ப்ரோஸை வந்து முடிச்சிட்டாரு. And at the end of this prose you will have synonym, glossary and antonym. Go through that. Important glossary words இருக்கும். And then antonym, இந்த ப்ரோஸ்க்கான மைண்ட் மேப் உங்களுக்கு இருக்கும். ஸோ go through that. வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது மீனிங்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது பேராகிராஃப் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா you can ask me. Thank you for watching. Thank you.